Chodram, 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 Chodram. Praise the Lord, 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 praise the Lord. Chodram, 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 Tadikarom, 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 Sotarikarom, Sotarikarom, Sotarikarom. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Chodram, 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 Chodram. Chodram, 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 Chodram. Varum varo மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடு வல்லமையாக இப்போ வந்திடு வாரும் வாரோ மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடு வல்லமையாக இப்போ வந்திடு மகிமை ஸ்வரூபனே மாவல்ல தேவனே மகிமை ஸ்வரூபனே மாவல்ல தேவனே மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே வாரும் வாரோ மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடு வல்லமையாக இப்போ வந்திடு தாய் தந்தை நேதானே எங்களுக்கு தாய் தந்தை நேதானே எங்களுக்கு தரணியில் வேறோ தோழி இல்லையே தரணியில் வேறோ தோழி இல்லையே வாரும் வாரோ மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடு வல்லமையாக இப்போ வந்திடு பாவத்தை வெறுத்து ஆவியை நேசிக்கோ பாவத்தை வெறுத்து ஆவியை நேசிக்கோ பரிசுத்த ராஜனின் வாருமே பரிசுத்த ராஜனின் வாருமே வாரும் வாரோ மகத்துவ தேவனே வல்லமையாக பாடி தோதிக்கின்ற பக்தரோ முக்தரோ பாடி தோதிக்கின்ற பரலோக ராஜனின் வாருமே பரலோக ராஜனின் வாருமே வாரும் வாரோ மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடு வல்லமையாக இப்போ வந்திடு காருண்ய தேவனே கலியும்மை அண்டேனோ காருண்ய தேவனே கலியும்மை அண்டேனோ கடைசி வரையும் காத்து ரட்சியோ கடைசி வரையும் காத்து ரட்சியோ வாரும் வாரோ மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடு வல்லமையாக இப்போ வந்திடு மன்னானின் வரவை எண்ணி யான் ஜீவிக்க மன்னானின் வரவை எண்ணி யான் ஜீவிக்க தேவுதல் தினத்தா ஏகனே தேவுதல் தினத்தா ஏகனே வாரும் வாரோ மகத்துவ
தேவனே நல்லமையாக இப்போ வந்திடும் நல்லமையாக இப்போ வந்திடும் விழிப்புள்ள தேவியா விமலா நீர் எந்தோமே விழிப்புள்ள தேவியா விமலா நீர் எந்தோமே வெற்றியடைய கிருபை தாருமே வெற்றியடைய கிருபை தாருமே வாரும் வாரும் மகத்துவ தேவனே நல்லமையாக வந்திடும் நல்லமையாக வந்திடும் எவ்வித பாக்கியம் ஏழையாம் எங்களுக்கு எவ்வித பாக்கியம் ஏழையாம் எங்களுக்கு இந்த தாலே ஸ்தோத்திரம் இந்த தாலே ஸ்தோத்திரம் வாரம் வாரம் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் சோதரம் 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 சொல்லணும் சோதரம் சோதரம் பரிசுத்த ஆராதனை கத்த பொறுப்பு சொல்லணும் சோதரம் 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 நான் தேவ சமயம் வந்திருக்கிறோம் அந்த உணர்வு அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் கர்த்தர் நம்மத்தில் வந்திருக்கிறார் நம்ம எல்லாம் ஒருமித்து அவரை உயர்த்தி துவைத்தார் நாம் மகிமைப்படுத்தும் எல்லாம் சொல்லணும் சோதரம் 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 கர்த்தாவே அல்லேலூயா பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி இந்த பரிசுத்த ஆராதனை பொறுப்பெடுப்பீராக நாம் மையப்பட முடியாது ஜபிக்கிறையா இந்த நிகழ்ச்சி பார்க்க ஒரு ஆசீர்வதி அபிஷேகம் அனுலாக்குவீராக இது தடை இருக்கக்கூடாது ஏசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் கர்த்தாவே துவக்குமுதல் முடிவுட்டாக எடுத்து கொடுப்பீராக உடைய பிள்ளைகள் நல்ல சுகத்தை கொடுக்கும் நல்ல கர்த்தாவே அவரை விடுதலையாக்கும் நாங்கள் கர்த்தாவே ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியும் தேவன் விடுதலை கொடுப்பீராக ஏசு ரத்தம் ஜெயம் ஏசு ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் பாதுகாத்து இந்த கரையில் ஒப்புக் கொடுக்கிறோம் பாடப்போகிற பாடல் வேத வசனம் ஜபம் எல்லாற்றையும் ஆசீர்வதி எல்லா கனமும் மகிழும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் எல்லாம் கத்த சொல்லுவோம் சோதராம் 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 சோதரம் நாம் இருக்கிற இடத்துல பாடி கர்த்தரை ஆராதிப்போம் பெரிய புஸ்தகத்தில் 36 கரங்களை தட்டி உற்சாகம் பாடுவோம் போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை தெரிஞ்ச பாட்டு எல்லாம் பாடுது போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய கிருபையுடனே போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய கிருபையுடனே ஏற்றும் என்றும் என்றும் ஆத்மாவின் கேதமே கேதமே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கேதமே கேதமே இயேசுவை நான் என்றும் கேட்டு மகிழ்ந்திடுவே சரேசுவை நான் என்றும் கேட்டு மகிழ்ந்திடுவே கோர பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயல்
வைத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே. போன்ற சோதனையிலும் சோர்ந்தெழுந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தெழுந்து மாளாதே. ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஜெயதொனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மரப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதார். தாய் தன் பாலகனையே மரப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதார். காட்டி என்னை அவர் கையில் எந்த ஜீவபாதை என்றும் ஓடுவேன். காட்டி என்னை அவர் கையில் ஜீவபாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலம் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேய் யாவும் என்று ஏன் கொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேவி யாவும் என்று ஏது கொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
சோத்ராம் 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 சோத்ரம் சோத்ராம் சோத்ராம் சோத்ரம். ஜெபத்தொட்டை ஜெயிக்கிறது 40வது பாட்டு பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. 40ஆம் நம்பர் நான் பாடுவோம். கரம் தட்டி பாடுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குறிக்கோளை கையில் எடுத்து, குறிக்கோளை கையில் எடுத்து நான் ஹோசன்னா பாடிடுவேன். நான் ஹோசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே விரித்து விட்டார், இயேசு காலாலே விரித்து விட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. சோத்ரம் நல்ல சோறுண்டு. சோத்ரம் 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 ఇలా కొంచెం కథ సోరుండు. సోద్రం 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 சோத்ரம் 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 சோத்ரம். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து
அணைத்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீர் எல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீர் எல்லாம் துடைப்பார். அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் தேவன் சமூகத்தில் கொண்டு வந்தார். எல்லாம் கற்று சொல்லணும். சோத்ரம் 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 சோத்ரம். கடந்த வாரம் முழுவதுமாக கர்த்தம் கண்மணி பார்த்தார் சொல்லணும். சோத்ரம் 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 சோத்ரம். ஓ ஹல்லேலூயா. ஓ சர்ச்சை திறக்க முடியாமல் சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் வசனத்தை கேட்க முடியும் ஒரு தருணத்தை, ஒரு வாய்ப்பை, ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காரு சொல்லணும். சோத்ரம் 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 சோத்ரம். இன்றைக்கு கர்த்தர் விடுதலாக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் சமாதானம் கொடுக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் பலத்தை கொடுக்க போகிறார். எல்லாம் கற்று சொல்லணும். சோத்ரம் சோத்ரம். ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு கரிசு ரத்தம் ஜெயம், ஏசு கரிசு ரத்தம் ஜெயம். கர்த்தாவே கொடானு கோடி நன்றி, கொடானு கோடி சோத்ரம், கொடானு கோடி சோத்ரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. துவக்கம் முதல் முடிமுட்டாய் இந்த ஆராதனை கற்று நடத்துறவன் சொல்லணும். சோத்ரம் 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 சோத்ரம். வந்த ஒவ்வொருவரையும் இதில் பங்கெடுக்க ஒவ்வொருவரையும் கற்று ஆசீர்வாதம் சொல்லணும். சோத்ரம் 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 சோத்ரம். தேவனுடைய வார்த்தை வல்லம் உண்டு. தேவனுடைய வார்த்தை பலப்படுத்தும். தேவனுடைய வார்த்தையில மகிழ்ச்சியாக சொல்லணும். சோத்ரம் 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 சோத்ரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் கரங்களில் ஜெபிப்பதற்காக தண்ணீரோ எண்ணெய் கொண்டு வந்திருப்பீங்கன்னா அதை எடுத்து தேவ சமூகத்தை உயர்த்தி காட்டுங்க. ஜெபிப்போம். கர்த்தர் அதை ரத்தமாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா, எல்லாம் கர்த்தர் சோதத்தோடு அதை உயர்த்தி காட்டுங்க. சோத்ரம் சோத்ரம். பரிசு பிதாவே, பரிசு மாணிவேலே, பரிசு ஆவியானவரே கொடானு கொடி நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே ஜெபிக்கும்படியா எண்ணெய் கொண்டு வந்திருக்காங்கப்பா. ஜெபிக்கும்படி தண்ணீரை கொண்டு வந்திருக்காங்க. ஆண்டவரே, அந்த ஜபத்தின் மூலமா அந்த எண்ணெய் ரத்தமாக மாற்றணும். ஜபத்தின் மூலம் தண்ணி ரத்தமாக மாறணும். ஆண்டவரை பிதாகுமார் பரிசுத்தத்தில் இந்த எண்ணெயை பரிசுத்தப்படுத்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. அப்படியே பிதாகுமார் பரிசுத்தத்தில் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவை பரிசுத்தப்படுத்துகிறேன் ஐயா. நீதான் அற்புதம் செய்யணும். ஆண்டவரே சபையாக இருக்கிற விடுதலை அப்பா விசுவாசிகளுக்கு நல்ல ஒரு சுகத்தை ஆரோக்கியத்தை தருகிறார். சோத்ரம் 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 சோத்ரம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தங்களோடு இருப்பார், உங்கள் நடத்துவார். அடுத்த வாரம் நம்ம நடத்தினாரே, எங்களுக்காக ஜெபிச்சீங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஜெபித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார். சீக்கிரத்தில் இந்த கொடிய வியாதி தேசத்தை விட்டு விலகப் போகிறது. கர்த்தர் விலக்கி கொண்டிருக்கிறார், விடுதலை கொடுத்து கொண்டிருக்கார் ஜனங்களுக்கு. கர்த்தர் பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கார். இன்னும் பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொடுக்க முடியும். சோதரணும். சோதராம் 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 விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்ளும், சபைகளை நடத்தணும் ஐயா. விசுவாசிகளை பாதுகாத்துக் கொள்ளும், சபைகளில் வந்து பங்கெடுக்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யும். அதை தாழ்த்து கொடுக்கணும். நாம் உயர்த்தப்பட்டு ஆண்டவரே, நாம் மகிமைப்பட்டு துதி கன மகிமை எல்லாமும் செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லணும். சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோத்ராம் சோத்ராம். நாம் வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கே 4 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3 வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும்
என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். தேவ ஜனமே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். 1 பேதுரு 1:15-16 சொல்லுது. 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். நாமும் அவரை போல பரிசுத்தமுள்ளவராக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். நம்முடைய ஆண்ட பரிசுத்தம் அல்லவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். அவர் தான் சொல்ற, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. சகோதரனே சகோதரியே, நம்ம கர்த்தர் பரிசுத்தத்துக்கு தெரிந்து கொண்டார். அது 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசிக்கும் போது பிரைஸ் தி லார்ட். 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்துக்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். அதை நாம் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளணும். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதில் பரிசுத்தம், தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சங்கீதம் 32:1 சொல்லியிருக்குது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். தவறுகள், பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் நம்முடைய ஜீவிதத்திலே வந்துவிடும். பாவமே செய்யாத பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. ஆனால் தாவீது சொல்றாரு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான். 1 யோவான் 1:7-9 வாசிப்போமானால், 1 யோவான் 1:7-9 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ள இருப்போம். சத்தியம் நமக்குள்ளாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் இயேசு உண்மையும் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையும் நீதியுள்ளவருமாக இருக்கிறார். ஆகவே பரிசுத்தமாக வேண்டும். நான் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். தாவீது சொல்வது போல, எவனுடைய மீறல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் தான் பாக்கியவான். தேவ ஜனமே, யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அப்படின்னா பாவத்தை அறிக்கை பண்ணணும். நாம் பாவத்தை அறிக்கை பண்ணணும். தேசத்தில் கழுவப்படணும். பரிசுத்தை நாம் காத்துக்கொள்ளணும். நாம பரிசுத்தமாக இருக்க முடியாது. நம்முடைய கண்களில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தையில் நாம் பாவத்தில் விழுந்து விடுகிறோம். ஆனால் இயேசு ரத்தத்தில் கழுவப்படும் போது, நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்ணும்போது இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். எபிரேயர் 4:13 வாசிக்கும் போது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளிரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லணும். சோதரம் எல்லாம் வெளிரங்கமாக இருக்கலாம். ஆண்டுக்கு முன்னாடி ஒன்றும் மறைக்க முடியாது. நம்முடைய இருதயத்தை, சிந்தனையை, நம்முடைய செயல்களை, நம்முடைய காரியங்கள் ஒன்றும் மறைக்க முடியாது.
சொல்லியிருக்கு, அவர் பார்வைக்கு எல்லாம் மறைவானது ஒன்றுமே இல்லை. அவதான் நீதிமொழிகள் 28:13 சொல்றாரு. நீதிமொழி 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ தேவன் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவான். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவன் இரக்கத்தை பெற்றுவான். தேவ ஜனமே, பாவமில்லாத பரிசுத்தவான் பூமியில் இல்லை. ஆனால் சின்ன சின்ன பாவம் இருக்கும்போது கூட உடனே அதை அறிக்கை பண்ணிடணும், அதில் கழுவப்படணும், சுத்திகரிச்சுக்கணும், பரிசுத்தமாகிடணும். அது என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை அறிக்கை ஒத்துக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற இன்றைக்கு ஒரு 7 பேரை குறித்து நான் பார்ப்போம். 7 பேர். 4 பேர் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து கழுவப்பட்டு தன்னுடைய ஜீவித்தை காத்து கொண்டவர்கள் 4 பேர். 3 பேர் தங்களுடைய பாவங்களை மறைத்தார்கள், மூடி மறைத்தார்கள். அவர் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டார். 7 பேர், 4 பேர் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து தங்கள் ஜீவித்தை காத்து கொண்டார்கள். 3 பேர் தன்னுடைய பாவத்தை மூடி மறைக்க பார்த்து தங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொண்டார்கள். நாம் பார்ப்போம். முதலாவது 4 பேர் தன்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணாங்க. அதில் தாவீதை பார்க்குறோம். நாம் படித்தோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டுவிடுவது தான் இரக்கம் பெறும். இங்கே தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தார். 2 சாமுவேல் 12 13 வாசிக்கும் போது 2 சாமுவேல் 12 13 அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். அல்லேலூயா. தாவீது ஒரு பாவம் செஞ்சிட்டான். ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு அனுப்பி உணர்த்துறார். நாத்தான் பாவத்தை உணர்த்தும் போது உடனே மறைக்கலை. தாவீது சொல்கிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன். அவரை அப்படியே ஒப்பனாக அதை அறிக்கை பண்ணுறோம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அது சங்கீதம் 51 தான் எழுதுறாரு. 51 சங்கீதம் தாவீது எழுதுறாரு. 1 வசனத்தை பார்ப்போம்னா, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். இங்கே பாவத்தை அறிக்கப்பட்டது பாருங்க. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமர என்னை சுத்திகரி. 51 சங்கீதத்தில் எழுதுறாரு. 3 வசனம் சொல்றாரு, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரே, உமக்கு முன்பாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். மறைக்கலை. தான் செய்த பாவத்தை தாவீது மறைக்கலை. சொல்கிறார், உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே நான் பாவம் செய்தேன், உமக்கு முன்பாகவே நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே, நீர் பார்த்து கொண்டு இருக்கிறேன். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். 5 வசனம் 51 சொல்கிறாரு, இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், துர்க்குணத்தில் உருவாகும் போதே எனக்கு பாவம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நான் கருள் உண்டாகும் போதே பாவம் எனக்குள் இருந்ததுன்றார். 7 சொல்ற, என்னை கழுவியலும் அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். பிறக்கும் போதே நான் பாவத்தில் பிறந்துட்டேன். இந்த உலகத்தில் பாவம் தான் என்னை சுட்டி நெருங்கி என்னை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் என்னை நீங்கள் கழுவுங்க, உங்களுடைய கல்வார் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாகும். ஏசு ரத்தம் தான் சகல பாவனை கழுவு சுத்திகரிக்கும். 51:10 சொல்கிறாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னுடைய சிருஷ்டி, நிலவரமான ஆவியை என்னுடைய புதுப்பி. சுத்த இறுதி. தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுத்த இருதயம் இருக்கும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
இருதயத்தில் சுத்தம் இருக்கும். தாவீது சொல்றார், என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். தேவனே சுத்த இருதயத்தில் சிருஷ்டி. அப்புறம் சொல்றாரு 11ஆம் வசனத்தில், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். அல்லேலூயா. உமது சமூகத்தை விட்டு தள்ளாதீங்க, உமது பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ ஜனமே, தாவீது எவ்வளோ ஞானமாக ஜெபிக்கிறார், எவ்வளோ பயபக்தியாக ஜெபிக்கிறார் பாருங்க. உங்கள் சமூகத்தை விட்டு நடக்காதீங்க. இப்படி சமூகம் எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அதை சொல்கிறாரு, இந்த சமூகத்தை பாவத்தை நிமித்தமாய் இந்த சமூகத்தை என்னை விட்டு எடுத்துடாதீங்க, பரிசுத்த ஆவியை எடுத்துடாதீங்க. என் பாவத்தை மன்னிங்க, என்னை கழுவுங்க, சுத்தமாக்க, நன்மையாக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் தேவ ஜனமே, பாவத்தை அறிக்கை பண்ணணும், அது ஒத்துக்கணும், மறைக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. தாவீது பாவம் செஞ்சாதை ஆண்டவர் நாத்தான் திருசனம் உணர்த்தும் போது உடனே அப்படியே அவர் அதை ஏற்றுக்கொள்றார். நான் பாவம் செஞ்சுட்டேன், உமக்கு விரோதம் பாவம் செஞ்சுட்டு, ஆண்டவரே என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், உங்களுடைய சமூகத்தை விட்டு தள்ளாதீங்க, பரிசுத்த ஆவியை எடுத்துப்படாதீங்க. எவ்வளோ கெஞ்சரா பாருங்க தேவ ஜனங்கள். கர்த்தரில் ஒருபோதும் அபிஷேகத்தை இழக்கக்கூடாது. ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தை இழந்து போயிடக்கூடாது. அபிஷேகத்தை தேவ சமூகத்தை இழந்து போயிடக்கூடாது. தேவ சமூகத்தை இழக்கவே கூடாது. அபிஷேகத்தை இழக்கவே போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை சோத்தரிக்கிற 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 நன்றி அப்பா. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த பயம் இருக்கும். தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், தேவன் இறக்கத்தை பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தருக்கு சோத்திரம். 51:12 தாவீது சொல்றாரு, உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க முடிச்சு. பார்த்தீங்களா, ரட்சிப்பின் சந்தோஷம் எப்போது இருக்குது. தேவ சகோதரனே, தேவ ஜனமே, இந்த ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம் உனக்குள்ள இருக்குதா? இருதயத்தில் ரட்சிக்கப்பட்ட அனுபவம், ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷமாய் சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. அதான் ரட்சிப்பின் சந்தோஷம். தாவீது சொல்றாரு, உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்ய சொல்ற தேவ ஜனமே. அப்படியா நாம் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், இந்த பாவத்தை அறிக்கை பண்ணணும், சுத்த மனசாட்சியும் ஜெபிக்கணும். அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு மறைவானம் இருக்கவே முடியாது. மனுஷ முகத்தை பார்க்கிறான், அவர் இருதயத்தை பார்க்கிறார். தேவ ஜனமே, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு 1 ராஜாக்கள் 15:5 சொல்லியிருக்குது, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர, ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஒரே ஒரு தவறு தான் செஞ்சானான் தாவீது. வாழ்நாளில் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகவே இல்லை. தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் ஒன்றை விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதே செய்து வந்தான். அல்லேலூயா. தேவ ஜனமே, ஆண்டவருக்கு பிரியமாகவே ஜீவித்தார் தாவீது. அந்த உரியாவின் மனைவி அந்த விஷயத்தில் ஒரு தவறு செஞ்சுட்டாரு. அந்த தவறை சுட்டி காட்டும்போது உடனே நான் பாவம் செஞ்சுட்டு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் தன்னை தாழ்த்து ஆண்டு பாதத்தில் விழுறாரு. என்னை காத்துக்கொள்ள ஆண்டவர், என்னை வெண்மையாக்கும், என்னை சுத்தம் பண்ணும் ஆண்டவரே, என்னை வெண்மையாக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். முதலாவது தாவீது தன் பாவங்களை அறிக்கை செய்து மீண்டும் அந்த அபிஷேகத்தையும் அந்த வல்லமும் தேவ சமூகத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ரெண்டாவது மனாசே என்று பார்க்கும்போது 2 நாளாகவும் 33 2ஆம் வசனம், 2 நாளாகவும் 33:2 கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். யாரு?
இந்த மனாசே, பிரைஸ் தி லார்ட், மனாசே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், அருவருப்பானதை செய்தான். தன் தகப்பனாக எசேக்கியா பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய ஆலயத்தில் மேடைகளை அவர் தகர்த்து போட்ட, எசேக்கியா தகர்த்து போட்ட இந்த விக்கிரகங்களை இந்த மனாசே திரும்பவும் கட்டி எழுப்பி பாகால்களுக்கு பலிப்பீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்து சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசலேமிலே என் நாம் என்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்தில் பலிப்பீடங்களை கட்டி தன் குமாரரை தீக்கடைக்க பண்ணி நாளும் நிமித்தம் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்வர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். மனாசே ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தை விக்கிரகத்தெல்லாம் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் வச்சுட்டான். தேவ ஜனமே, இப்படி அருவருப்பான காரியத்தை செஞ்சிட்டான், தேவனுக்கு கோபம் உண்டாக்கிட்டான். பிரைஸ் தி லார்ட். 33:2-4-33-7 வாசிக்கும் போது தேவனுடைய ஆலயத்தில் அவன் தான் பண்ணி வைத்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். மனாசே இஸ்ரவேல் புத்திரை வழி தப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசேயோடும் அவன் ஜனத்தோடும் பேசின போதிலும் அவள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாபதிகளை அவன் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கடிகளால் பிடித்து கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் அசிரியா ராஜா கிட்ட ஒப்பு கொடுத்துறாரு. ஏன்? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் விக்கிரகத்தை இடம் கொடுத்தான். எசேக்கியா ராஜா விக்கிரகத்தெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியேற்றினான், அப்புறப்படுத்திட்டான். இவனும் அதெல்லாம் கொண்டு உள்ள வச்சான். தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கி அவன் என்ன பண்ணுறாரு, அவனுடைய சத்துரு அந்த அசீரியா ராஜா கிட்ட கொடுத்துறாரு. அவங்க இவனை முட்செடியில் நெருக்கி அவனை கட்டி விலங்கு போட்டு கட்டி அவனை கொண்டு போகிறாங்க. மனாசே இப்படி நெருக்கப்படுகையில் தன் தேவனாக கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். தேவனை நோக்கி மனாசே விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமுக்கு வர பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். தப்பு பண்ணிட்டான், இப்போ ஒரு நெருக்கத்தில் மாட்டிக்கிட்டான், விடுதலை இல்லை, கெஞ்சுறான், ஆண்டவர் நோக்கி கதறான். ஆண்டவர் இறங்கினார், அந்த மனாசேவுக்கு இறங்கினார், அவனுடைய கெஞ்சுதலை கேட்டார். அவன் ஜெபிக்கிறான், கர்த்தாவே பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவின் ஜெபத்தை கேட்டார். இப்போ சொல்கிறான், கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்தான். அவன் விடுதலை ஆக்கினார். அவனை பாபிலோனிலிருந்து எருசலேம் கொண்டு அவனுடைய நாட்டை கொண்டு வந்தான். இப்போ சொல்கிறான், கர்த்தர் இருக்கிறாரு, அவர் மெய்யான தேவன், அவர் தன்னை விடுதலை ஆக்கினார் சொல்லிட்டு அவன் கர்த்தரே தேவன் அறிந்தான். 15 வாசிக்கும் போது 33:15 கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் விக்கிரகத்தையும் எடுத்து தூக்கி போட்டான். கர்த்தருடைய பலிப்பீடங்களை செப்பனிட்டான். அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனை சேவிக்க வேண்டும் என்று யோதாவையும் கட்டளையிட்டான். இப்போ சொல்கிறான், தேச ஜனங்களை கர்த்தர் தான் நீங்கள் சேவிக்கணும், விக்கிரகத்தை நீங்கள் சேவிக்கக்கூடாது, கர்த்தர் தான் மெய்யான தேவன். அப்படியே மனம் திரும்பிட்டான் பாருங்க. முதலாவது கர்த்தரை கோபமுட்டினான், கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்கினான், கர்த்தரை கோபப்படுத்தினான். அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் ஆண்டவனுக்கு கதறான், ஆண்டவரே எனக்கு விடுதலை ஆக்க ஆண்டவரே. கெஞ்சறான். கர்த்தர் அவன் கெஞ்சுதலை கேட்டார், அவன் கதறலை பார்த்தார், அவனை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். பாபிலோனுக்கு அடிமை போன அவனை விடுதலையாக்கி அவன் எருசலேமுக்கு அவன் வந்தான். வந்து இப்போ பண்ணுறான், அந்த ஆலயத்தில் தான் வைத்த அந்த விக்கிரகத்தெல்லாம் தூக்கி வெளியில் போட்டான். ஆண்டு அருவருப்பானதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டான். இப்போ தேச ஜனங்களை அந்த எருசலேமில் இருக்க ஜனங்களுக்கு சொல்கிறான், இனிமேல் நீங்கள் கர்த்தரையே சேவிக்கணும், தேவ ஜனமே. அவன் தன் பாவங்களை மறைக்கவில்லை. உடனே அவன் கஷ்டப்படும் போது நெருக்கப்படும் போது ஆண்டு சொல்லி கெஞ்சி பிரார்த்தி ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனை மன்னித்தார்.
அவனை கருத்து விடுதலையாக்கினார் தேவ ஜனமே. அவன் மன்னிப்பு கேட்காவிட்டால், தன் பாவத்தை அறிக்கை பண்ணாவிட்டால், அவன் ஆண்டோட கருத்தில் இறக்க பெறாவிட்டால் அவன் கெட்டு போயிருப்பான். ஆனாலும் தேவன் அவன் இறங்கினார். அவன் கெஞ்சுதலை, அவனுடைய மன்றாட்டை, அவனுடைய கண்ணீரை கண்டு அவனை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிற வாழடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு இறக்கம் போவான். இந்த மனாசே எவ்வளவு ஆண்டை கோபப்படுத்தினாலும் உடனே தவறு உணர்த்தின போது அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அந்த பாவத்தை விலகினான். ஆலயத்தில் அவன் வைத்த அந்த எல்லா விக்கிரகத்தில் எடுத்து வெளியே தூக்கி போட்டான். ஜபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா எருசலேமில் இருக்க ஜனங்கள்லாம் தொழுது கொள்ள முடியும். அவன் அப்படியே கட்டளையிட்டான். தேவ ஜனமே, ஆண்டு பக்கம் திரும்ப. உனக்கு ஏன் கஷ்டம் வருது, ஏன் பிரச்சனை வருது, உடனே ஆண்டு பக்கம் திரும்ப. இந்த மனாசேவிக்கு கஷ்டம் வரும்போது உடனே ஆண்டு பக்கம் திரும்பினோம். நாம் திரும்புவோமானால் அறிக்கை பண்ணுவோமா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்களை நான் கோபப்படுத்திட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பாவத்தை மன்னிப்பா, உங்களை மன்னிப்பா, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பா. எல்லாம் கற்று சொல்லணும். சோதராம். மூன்றாவது நினைவே நகரத்தார். மூன்றாவது தன் பாவங்களை அறிக்கை செய்து காக்கப்பட்டவங்க. மூன்றாவது நினைவே நகரத்தார். எரேமியா 18:7-8 வாசிப்போமானா, எரேமியா 18:7-8 பிடுங்குவேன், இடிப்பேன் என்று நான் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாக பேசின அந்த ஜனங்கள் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் பிடுங்குவேன், இடிப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு தேசத்துக்கு விரோதம் பேசுவார். ஆனால் அந்த ஜனங்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த தீங்கை விட்டுக்க மனஸ்தாபப்பட்டு அதை விட்டு திரும்பினால் நானும் அவளுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். தேவ ஜனமே, நீ செய்த தீங்கை, நீ செய்த தப்பை, நீ செய்த பாவத்தை நீ அறிக்கை பண்ணுவேனால் ஆண்டவன் மனம் மாறி உனக்கு தண்டிப்பேன்னு சொல்லுவார், உனக்கு மன்னிச்சிடுவார். ஏன் நீ பாவத்திற்கு மனம் திரும்பினார் கர்த்தர் உனக்கு தீங்கு செய்யாதபடி அவரும் மனம் திரும்புவேன் கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ். யோனா 3:5-10 வாசிப்போம்னு சொன்னால், அப்பொழுது நினைவே ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடித்து கொண்டார்கள். நினிவேயின் ராஜாவும் அதை கேட்டபோது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடையை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ராஜா கூட தன்னை தாழ்த்துறான். யோனா போயிட்டு அந்த நினிவே ஜனத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். அதை பார்த்த உடனே பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ராஜா கூட வந்து தன்னுடைய வஸ்திரம் கழட்டி போட்டு ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து அப்படியே மனம் திரும்புகிறாங்க. யோனா 3:7 பார்க்கும்போது, மேலும் ராஜா நினைவெங்கும் மனுஷரையும் மிருகங்களையும் மாடுகள் ஆடுகளும் ஒன்றும் மேயாமல் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் தேவனை நோக்கி ஒருத்த குரலில் சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளையும் தம் தம் கைகளின் கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் கிரியை பார்த்து தான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. நினைவே ஜனத்தார் பாவம் செஞ்சாங்க. ஆண்டவர் அந்த தேசம் அழிக்க போகிறேன்னு சொன்னார், நினைவே நான் கவிழ்க்க போகிறேன்னு சொன்னார். ஆனாலும் ஜனங்க அதை கேட்ட உடனே, அந்த சத்தத்தை கேட்ட உடனே பயந்து ஆண்டவருக்கு சமுத்திரத்தில் தங்கள் பாவம் அறிக்கை பண்ணாங்க, கொல்லப்பட்டு விலகினாங்க, தங்கள் தீங்கையெல்லாம் விட்டு திரும்பினாங்க. ஆண்டவரும் அவர்கள் செய்ய இருந்த அந்த தீங்கை செய்யாதபடிக்கு அவரை மனம் மாறிட்டார். அல்லேலூயா. தேவ ஜனமே, என்ன சொல்கிறது ஆண்டவர், நான் பிடுங்குவேன், இடிப்பேன், கவிழ்ப்பேன் என்று சொல்லுவேன். ஆனால் அந்த ஜனங்களோ மனம் திரும்பி தங்களை திருத்திக் கொள்வார்களானால், தான் பாவத்தை விலகுவார்களானால், பாவத்தை அறிக்கப்படுவார்களானால் நானும் அவருக்கு செய்வேன் சொன்ன தீங்கை செய்யாதபடிக்கு நான் மனம் திரும்பி என்று கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ். நினைவே ஜனத்தார் உடனே பாவத்தை விலகினாங்க. கர்த்தரும் அந்த நினைவேவை அழிக்காமல் அவருக்கு இறங்கி மன்னித்து விட்டார். அல்லேலூயா. நாமும் நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணுவோமானால் நமக்கு வர தண்டனை தப்பித்துக் கொள்வோம். நினைவே ஜனத்தார் தப்பித்து கொண்டார்கள். அப்படியே நாமும் நம்முடைய பாவத்தை மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மையும் மன்னிப்பார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். 4வது, காணாமல் போன
மகன், காணாமல் போன மகன். 4வது குறிப்பு காணாமல் போன மகன். லூக்கா 15 அதிகாரம் 18-24 வாசிப்போம். முன்னால் லூக்கா 15-18-24 வசனங்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்ல நான் பார்த்தனல்ல. உம்முடைய கூலிக்கால் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பனத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் அவன் மேல் மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். தேவஜன இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். அவன் போயிட்டு கஷ்டப்பட்ட உடனே சொல்கிறான், நான் ஏன் சாப்பாடு இல்லாமல் இருக்கணும், என் தகப்பன் வீட்டுக்கே நான் போவேன். போயிட்டு தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் முன்னாக நான் பாவம் செய்ய மன்னிச்சிடுங்க, என்னை உன் மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உன் கூலிக்கல் உருனாக என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறான். போகும்போதே தகப்பன் பார்த்துட்டு ஓடி வந்து கட்டி பிடித்து முத்தம் செய்கிறான். அதுக்கு பிறகு அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரன் நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம் என்றான். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்ப காணப்பட்டான் என்று சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. காணாமல் போன மகனும் தன் தகப்பனத்திலே வந்து தன் பாவத்தை அறிக்கை பண்ணுறான். தன் தகப்பனுடைய ஒப்புரவாகிறான். உடனே தகப்பனுக்கு இறங்கி அவனை கட்டி தழு முத்தமிடுறான். அவனுக்கு நல்ல விருந்துக்கு ஆகாரம் கொடுத்து, நல்ல வஸ்திரம் கொடுத்து, கைக்கு மோதத்தை போட்டு, பாதரட்சை கொடுத்து பெரிய விழா கொண்டாடுறான். தேவஜனமே, ஏன்னு சொன்னான், அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான், பாவத்தை அறிக்கை பண்ணுறான். அவன் மன்னிப்பு கிடைத்தது. மீண்டும் தகப்பனான் மகனாக ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அடுத்த 3 பேர் பார்க்கும்போது பாவங்களை மூடி மறைத்த இப்போ நான் பார்த்த இவங்க தன்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி அதை இரக்கத்தை பெற்றாங்க. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டாங்க. தாவீது, மனாசே, பிரைஸ் தி லார்ட். தாவீது, மனாசே. 3வது பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், நினைவே நகரத்தார். 4வது காணாமல் போன மகன். 4 பேரும் வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி அவங்க இரக்கத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் தன் பாவத்தை மூடி மறைத்து நஷ்டப்பட்டு போன 3 பேர் பார்க்கும்போது ஆதியாகமும் 3:11 வசனம். ஆதியாகம் 3:3 நாம் பார்ப்போம்னால் ஒன்று பிரைஸ் தி லார்ட். ஆதியாகம் 3:11 அப்போது கர்த்தர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? சாப்பிட வேண்டாம்னு சொன்ன கனியை ஏவாள் பிசாசுடைய வார்த்தை கேட்டு புசிச்சுட்டா. அதை கொண்டு வந்து கணவன் கொடுக்குறா, அவனும் புசிச்சுட்டான். இப்போ நிர்வாணி என்று அறிந்து ஆண்டவர் குளிர்ந்த நேரத்தில் வராரு. வழக்கமாக போயிட்டு அவரோடு கூட சேர்ந்து அவரோடு கூட நடக்கிற இந்த ஆதாம் முட்புதரில் போய் பதுங்கி கொண்டான். ஆதாம் எங்கே இருக்கிற? நான் நிர்வாணி என்று அறிந்து நான் புதருக்குள்ளே மறைந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு யார் சொன்னது? நான் புசிக்க வேண்டும் என்று சொன்னேன், அந்த கனியை புசித்தாயோ? அதற்கு ஆதாம், அவன் புசிச்சுட்டு ஆண்டவரே தப்பு என்ன மன்னிச்சு சொல்ல. அவன் சொல்கிறான் பாருங்க, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனி எனக்கு புசிக்க கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அல்லேலூயா. மறைக்கிறான் பாருங்க, மறைக்கிறான். ஆண்டவர் வந்து ஏவாளுக்கு சொல்ல, இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஏவாளுக்கு சொல்ல. ஆதாம் தான் சொன்னார், இந்த தோட்டத்துக்கு எல்லா கனியும் நீ புசிக்கலாம், ஆனாலும் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த ஜீவரசத்தின் கனியை நீ புசிக்கக்கூடாது, இந்த மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது. ஆனால் சர்ப்பம் பிசாசு எவ்வளோ வஞ்சித்து எந்த கனி புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னாரோ அந்த கனியை அவளும் புசித்தார், கணவனுக்கு கொடுத்தார். நிர்வாணி என்று மறைந்து கொண்டாங்க. ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியல. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரு? நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனி நீ புசித்தாயோ? அவனும் ஆமாண்டவரே தவறு கூட மன்னிச்சுன்னு சொல்லலை. நீ இது எனக்கு கொடுத்த அந்த ஸ்திரியானவள் அவிருஷன் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன்னு சொல்லிட்டு அப்படியே தப்பை அவன் ஏற்றுக்கொள்ள தப்பு மூடி மறைக்கிறோம். யோபில் சொல்லியிருக்குது, யோபு 31:33, யோபு 31:33
நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேன் என்று அங்கே யோபு சொல்றாரு. ஆதாம் ஒளித்து வைத்தது போல ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேன்னு சொல்லிட்டு யோபு. இப்போ ஆதாம் தன்னுடைய பாவத்தை மூடி மறைச்சிட்டான். அவை தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற நல்ல வசதியாக இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற அந்த ஆதாம் அந்த தோட்டத்தை விட்டு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். காரணம், அவன் தவற உணர்ந்திருந்தானால், அவன் ஆண்டத்தில் மன்னிப்பு கேட்டிருப்பானால் மன்னித்து ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டிருப்பார். அவன் மறைச்சதுனால நீ கொடுத்த அந்த ஸ்திரிதான கொடுத்தா நான் புசிச்சிட்டேன்னு சொல்கிறான். ஆகவே அவன் அந்த ஏதேன் துரத்தப்பட்டான். தேவ ஜனமே, ஆதாம் தன்னுடைய பாவத்தை மறைச்சி மூடி மறைச்சான். அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லே. ரெண்டாவது காயின் இங்கே பார்க்கும்போது இந்த ஆதாமுடைய முதல் மகன் காயின், ரெண்டாவது ஆபேல். இவங்க 2 பேரும், காயின் வயலில் பயிர் செய்கிறான், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறான். அவங்க பார்க்க 2 பேரும் காணி கொண்டு வர்றாங்க. காயின் நிலத்தில் விளைஞ்சதை கொண்டு கொடுக்குறான். ஆனால் ஆபேல் அவன் என்ன சொல்கிறான், தேரினதும் சிறந்தது, நல்ல சிறந்த கர்த்தருக்கு அதை தேடி எடுக்கிறான். அப்படிப்பட்ட நல்ல கடா அவன் ஆடு மேய்க்கிறான். அதில் சிறந்ததும் தேரினதும் கொழுத்ததுமான அப்படிப்பட்ட ஆட்டு குட்டியை கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையை அங்கீகரித்தார். காயின் அவனை ஏதோ கடைக்காக கொடுத்தான், அவன் அங்கீகரிக்கலை. அதனால் காயின் எரிச்சல் படுறான். ஆடு சொல்கிறாரு, ஏன் எரிச்சல் அடைகிறேன், ஏன் எரிச்சல் படுறேன்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த காயின் ஆபேலை கூட்டு போயிட்டு நிலத்தில் அவனை கொண்டு போட்டுவான். ஆண்டவர் கேட்குறாரு, இங்கே 4:9 படிக்கும்போது, கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே என்றார். அதற்கு காயின், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அல்லேலூயா. பாருங்க, அவன் தான் கொண்டு போட்டான். அது கர்த்தர் பார்த்து தானே இருக்கார், அவருக்கு மறைக்க முடியுமா? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவன் சொல்கிறான், எனக்கு தெரியாது, நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அவன் சொல்கிறான். அப்போ 4:11 ஆதியாகமம் 4:11 ஆண்டவர் அவனை, இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ விதைப்ப ஒன்றும் பலன் கொடுக்காது, நீ சுற்றி திரிவ, நீ அழிந்து திரிவேன்னு சொல்லிட்டு அவனை சபிக்கிறார். ஏன்? தன் பாவங்களை அவன் ஒத்துக்கொள்ளவில்லை, மூடி மறைச்சான். கடைசியில் அந்த ஆசிரியர் எழுந்து போட்டான். தேவ ஜனமே, தன்னுடைய பாவங்களை மூடி மறைத்த ஆதாமும் நஷ்டப்பட்டான், காயினும் தன்னுடைய ஆசிரியர் எழுந்து போயிட்டான். கர்த்தருக்கு சோத்திரம். இன்னொன்று சவுல், அதை சொல்லி முடிச்சிடுறேன். 1 சாமுவேல் 15:18 வாசிக்கும் போது, இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த ஊழியர் அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு கொல்லாப்பனது செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாக போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொல்லையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் சொல்கிறான். என்ன சொல்கிறாரு ஆண்டவர், அந்த அமலேக்கியருடைய அவங்க சபிக்கப்பட்டவங்க, அவங்க கர்த்தருக்கு எதிராக இருந்தவங்க, கர்த்தருடைய கோபம் மேலே இருக்குது. அதுவே சொல்கிறாரு, அந்த அமலேக்கியரை முழுவதும் சங்கரிச்சு போடு, அது எல்லாம் சாபத்திடம், அது ஒன்றும் எடுக்காதுனாக்கா தேர்ன ஆடு மாடுகளை சிறந்தவைகளை தேர்ந்தவைகளை கொண்டு மறைச்சி வச்சுட்டாங்க. அப்போ ஆண்டவர் கோபப்பட்டு சாமிகளை சொல்கிறாரு, இவங்க இப்படி மறைச்சி வச்சுருக்காங்க. அப்போ சாமியல் சொல்கிறாரு, எல்லாம் இவன் சொல்கிறான், சவுல் சொல்கிறான், எல்லாத்தையும் அழிச்சிட்டு. அப்போ என் காதலில் கேட்குற ஆட்டின் சத்தம் மாட்டின் சத்தம் என்ன? அப்போ தான் சொல்கிறாரு, உம்முடைய தேவனுக்கு பலியிடுவதற்கு தேரின சிறந்த மிருகங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தான் சவுல் சவுலை
கடிந்து கொள்கிறோம். தேவ ஜனமே, சொன்னதை மறந்து மறைச்சு வைக்கிறான். அதை அதை ஒத்துக்கலை. கர்த்தரை சோதரிக்கும் எல்லா கருத்து சொல்லணும். சோதராம் 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 சோதரம். அவன் சொல்கிறான், உம்முடைய கர்த்தருக்கு, உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு இந்த ஜனங்க தேறின சில மிருகங்களை கொண்டு வந்திருக்காங்க. அவர் சொல்லிட்டு இவனுக்கு தான் பொறுப்பு கொடுத்தாரு. எல்லாம் சங்கரிக்கணும், எல்லாம் அழிக்கணும், அது சாபத்திடம் சொல்லிட்டு அவனுக்கு கட்டளை கொடுத்து அனுப்புறாரு. ஆனால் அவனும் மறைத்து வைத்துட்டு அது என்ன சொல்கிறான், எனக்கு தெரியும் உங்கள் ஜனங்க தான், அந்த ஜனங்க தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறான். ஆகவே கர்த்தர் அந்த சவுலை கூட கர்த்தர் அந்த ராஜா பார்த்துட்டு அப்புறப்படுத்தினார். தேவ ஜனமே, ராஜா பதவிட்டு விலகி போயிட்டான். என் பாவங்களை மறைக்கிறவன் வாழடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு நிரக்கம் பெறுவார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தம் தெரிந்து கொண்டார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தம் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. சகோதரனே, சகோதரி, அவருக்கு முன்பாக நாம் நிர்வாணிகளும் வெளியரங்கமான இருக்கிறோம். ஒன்றும் மறைக்கல. நாம் என்ன செய்யணும்? நான் பார்த்து தாவீது சொல்றது போல, உனக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்ச ஆண்டவர் என் பாவத்தை பண்ணி நேராக சொல்லணும், மறைக்காது. ஆதாம் போல பாவத்தை மறைச்சிடாது, காயினை போல பாவத்தை மறைக்காது, அந்த சவலை போல பாவத்தை மறைக்காது. தன் பாவங்களை மறைக்கவும் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுடுறோம், இறக்கம் விடுவோம். நம்முடைய தேவன் தேவன் கத்தாதி கத்தமாக இருக்கிறார். அவர் மன்னிக்க தயப்படுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட பாவியும் மன்னிக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டு. தன் பாவலை மறைக்கணும், வாழடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டுவிடணும், என் இறக்கத்தை கட்டுவோம். நம்முடைய பாவலை அறிக்கை பண்ணுவோம், இயேசுவத்தில் கழுவப்படுவோம், சுத்திகரிக்கப்படும். மீண்டும் அவருடைய பிள்ளையாக அவருடைய சமூகத்தையும் அவருடைய அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்வோம். எல்லாம் கத்த சொல்லணும். பிதாவே மெத்தரி, ரிமானுவேலே மெத்தரி, சுவாமியானவரை துதிக்கிறான். கொடான கொடை நன்றி, கொடான கொடை சோதனை. ஐயா, இன்றைக்கும் 7 பேர் பார்த்தாண்டவர். அதில் 3 பேர் 4 பேர் பாவங்களை அறிக்கை பண்ணாங்க, இரக்கத்தை பெற்றுக்கொண்டாங்க, மீண்டுமாய் அவர்கள் ஆசிரிக்கப்பட்டாங்க. ஆனால் 3 பேர் அவனுடைய பாவங்களை மூடி மறைச்சாங்க, அதை மறைச்சிட்டாங்க. ஆண்டவர் கேட்டாலும் அதை மறைச்சி அதை வெளியில் சொன்னாங்க. கடைசியில் அவங்க நஷ்டப்பட்டு போயிட்டாங்க, ஆசிரியர் எழுத போயிட்டாங்கப்பா. நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணணும், சுத்த இருதயத்தோடு சுத்த மனசாட்சியோடு நாங்கள் செய்வோம். எல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கு, உங்களுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. சுத்த மனசாட்சியோடு நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எங்கள் சபையார் ஆசீர்வதியும், இந்த சத்தத்தை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிக்க மட்டும் ஜெபிக்கிறேன் ஐயா. எங்களை தாழ்த்தி கொடுக்கும், நீ பெருக அடியான் சிறுக வேண்டும். துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவர்களும் மறவாதி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய சொன்ன கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பினைக்கும் சமாதானம் நம்மோடும் சகல பிரச்சனை கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இருப்பார்கள், நடத்துவார். எல்லாம் இருக்குங்க. ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜெபிங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக சபை திறக்கணும், வந்து கர்த்தரை ஒழித்து செய்யணும். நாம் கர்த்தர் சபையில் கூடி நம்ம அவரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், கைவிட மாட்டார். ஆமென்.